Hi friends, இன்னைக்கு நம்ம பன்னீர் சீஸ் சாண்ட்விச் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், சீஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பிரெட், ஜிஞ்சர் garlic paste, salt, கொத்தமல்லி, மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், onion, green chilli, இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோட ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ரா ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இதில் நான் இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம். இது கூட நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பிரெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். டொமேட்டோ கெச்சப், உங்களுக்கு வேணும்னா ஷேஷ்வான் சாஸ் கூட வச்சுக்கலாம். இது கூட மசாலா, சீஸ், இதை நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். பட்டர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் சீஸ் சாண்ட்விச் ரெடி.